இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவாதி தேவன் ராஜாதிராஜன் 2026 வருடத்தின் 7ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் கால வேளையில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக 18 நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 19ஆம் தேதி 3வது ஓய்வு நாள் பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து பண்ணி நல்லவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியை சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார். நீ மனிதர் அல்லப்பா, மனமாற மனபுத்திரன் அல்லப்பா, வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் விசுவாசி நம்பி அன்று எத்தனையோ விதமான அற்புதங்கள் அதிசயங்களை கண்டிருக்கிறோம். ராஜா எல்லாரும் வாங்கி திறந்து அதை எண்ணி ருசித்தவர்களாய் ஒருவருக்கே இந்த கால வேளையில் அர்ப்பணித்து எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாரும் வாங்கி திறங்க. தேவன் இந்த ஆராதனை முழு பிறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக நம்ம தான் பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நின்றவனமாய் ஒரு சில பாடல் பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஒரே ஸ்தோத்திரம் முடிந்த பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம், வாழக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், பல்லக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், பலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம், பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம், ரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம், ரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே பல்ல தேவனே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், பாடுதல் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம்,
பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திர வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திர வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திர நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திர அவர் நம்மளுக்கு துணையாய் பேடகமாய் நான் உனக்கு இதுவரை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நேராய் சாத்தானை ஜெயித்து வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திர சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திர அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திர அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்று ஸ்தோத்திர நான் உனக்கு துணை நிற்கிறேன் சேர்ந்து கரலை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா இதுவரை துணையும் பேடகுமாய் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து அவருடைய வலது கரத்தினாலே நடத்தினாரே வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே நல்ல தேவனே ஸ்தோத்திர வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே நல்ல தேவனே ஸ்தோத்திர நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திர நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது பாடலாக நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன் இந்த பாடலை சேர்ந்து நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன் சென்று போனோமா நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன் சென்று படமா உம் கிருபை என்னை தராதிருந்தா நான் என்றோ ஒரு விசை நீர் என்னை தேடி வராதிருந்தா சென்று படமா நான் என்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே சென்று படோமா என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன் தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன் என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர் தட்டு தடுமாறி நான்
தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்குவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறைந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்த தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்த தோளில் சுமந்தீரே. அன்பே என்ற நாருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பே. அன்பே என்ற நாருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பே. என் தேவா சேர்ந்து பாடுவோமா? அப்படி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? என் தேவா என் ராஜா நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். எளியோனை கண்ணோக்கி பாதிரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பாதிரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் நான் மறப்பேனோ எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஒருமனப்பட்டவர்களா இதுவரை உதவி செய்த தேவனாய், இதுவரை நம்மளை தாங்கின தெய்வமாய் ஆராதனை. மறப்பேனோ
நன்மைகளை மறவாதபடிக்கு இந்த காலவேளையில் அவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, அவர் இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து பாதத்திலே வந்திடுவேன், ஒரு விசை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. இந்த காலவேளை சமூகத்தில் வந்து மண்டிடும்படியாக இருள் என்னை சூழ்ந்த வேளையிலே வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நம்மளுக்கு தடையாய் காணப்பட்டாலும் தேவன் நம்மளுக்கு வெளிச்சமாய் வழி நடத்துகிறவரா. தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தேரோ என்று நான் அழுதேனியா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உந்தன் அன்பை நாங்கள் மறவாதபடிக்கு இதுவரை எங்களை தாங்கினதற்காக, சுமந்ததற்காக, தப்புவித்ததற்காக இருவேனும் பாதத்திலே வந்திடுவேன். நம்ம மகிமைப்படும்படியாக இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் அபிஷேகத்தினால் இந்த வாரம் முழுவதும் நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீதியான கருத்து உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீ பிரேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். அருமையான சிஸ்டர் பிரியா விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 63ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 63, தாவீதின் சங்கீதம் 63. சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வியாற்றத்தும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன் மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உன் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்தும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக்கும், என் வாய் ஆனந்த களிப்பு உள்ள உதடுகளை உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்மை செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகின்றவர்களோ பூமியில் தாழ்விடங்களிலோ இறங்குவார்கள். ராஜாவே, தேவனின் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகின்றவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகின்றவர்களில் வாய் அடைக்கப்படும். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உங்கள் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அப்புறமா ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கத்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறோம் கைகளை பிடிச்சிட்டீங்களா? அவங்க மூஞ்ச பாருங்க. நல்லா இருக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? ஒரு வாரத்துக்கு அப்புறமா பார்க்குறோம். சொல்லுங்க பார்க்கலாம். வீடெலாம் நல்லா இருக்கா? வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? விசாரிச்சிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். இந்த 3வது வாரம் வரைக்கும் என்னை நடத்தினா அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. இன்னும் சத்தமா? ஆமென். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அவருடைய சுதந்திரத்தை நம்ம விட்டு போகாதபடிக்கு பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தம்முடைய ஜனம் என்றால் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? முதல் வாரத்தில் சொல்லியிருந்தேன். செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தான் தம்முடைய ஜனமாய் என் தேவன் கைவிடாமலும் நெகிழ விடாமலும் இந்த மாதத்தில் சுதந்திரத்தை காப்பார் என்று சொல்லி முடிச்சேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இதுவரை நம்மளை கைவிடாத நேசராய், இதுவரை நம்மளை நெகிழ்விடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாத நேசராய். ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத. உண்மையா இல்லையா? நம்பினவங்க கைவிட்டு இருக்கலாம், நம்பி நம்பி ஏமாந்து போனவங்களா இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சொல்லுவாங்களே, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் பாஸ்டர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அந்த கழுத்தறுத்தான் மூஞ்ச தான் இதுவரை நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவன் நாமத்தை மகிமைப்படும்படியாக கரங்களை உயர்த்தி, பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, வியாகுலங்களின் மத்தியில, சமாதான குறைச்சலின் மத்தியில என்னை விட்டு விலகாத தேவனாய் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. தம்முடைய ஜனமாய் எந்த ஒரு பிள்ளை தேவனிடத்தில் காணப்படுகிறதோ அந்த பிள்ளையை தான் தேவன் இந்த மாதத்தில் கைவிடாமலும் நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை காப்பேன்னு சொன்னார். ஆமென், ஹalleluya. இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால். இப்போ இவ்வளவு நேரம் இதுதான் இன்ட்ரோடக்ஷனாவே சொல்லிட்டு இருந்தேன். அவர் மாத்திரம் நம்மளுக்கு இல்லைன்னா நான் எப்போதோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌன விரதம் இல்லாம, இது மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கோம்னா என்ன அர்த்தம்னா குழிக்குள்ள போயிட்டு இருப்பாடின்னு. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சங்கீதக்காரன் தாவீதுடைய சங்கீதங்கள் எல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதுல பலவிதமான நுணுக்கங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா நான் எப்பயும் மடிந்து இருப்பேன். அதுதான் இன்னைக்கு பாடின பாட்டும் அதுதான். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே, உம் கிருபை என்னை தராதிருந்தா நான் என்றோ. கொஞ்சம் உங்களுடைய கடந்த காலத்தை நினைச்சு பாருங்களேன், திரும்பி பாருங்களேன். நம்மளால முடியாத ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்திருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையா இருந்த மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது என் வாழ்க்கையில நடக்காது, நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன், நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன், நான் இந்த காரியம் என்னால முடியாது, என்னால இதை சாதிக்க முடியாது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கூட இருக்கிற பெற்ற தகப்பன் தாய்மார்கள் கூட இதை சொல்லியிருப்பாங்க. ஆனா பின் திரும்பி பார்க்கும்போது நம்மளை தேவன் அற்புதமாய் நடத்தி வந்திருப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு கஷ்டம் இருக்கு பாஸ்டர், இந்த மாதம் எப்படி போக போகுதுன்னே தெரியல. 19 நாள் நட்டுட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷம் துவக்கத்திலே பாஸ்டர் சரியான அடி, அந்த அடியோட ஓட வச்சிருக்கிறார் 7ஆம் மாசம் வரைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓடு இருக்கு, 5 மாசம் இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலான ஆறுகளையும். எவன் ஒரு பிள்ளை, எந்த ஒரு மகன், எந்த ஒரு பிள்ளை தேவனை அதிகமாய் நேசித்து தாகமுள்ள பிள்ளையாய் காணப்படுகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் நீரூற்றை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அவர் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறோம் கைகளை பிடிச்சு, பிரதர் சிஸ்டர் என் கூட இருப்பீங்களா கேளுங்க. எவ்வளோ நாள் இருப்பாங்கம்மா செல்வராணி சிஸ்டர்? சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? ஷக்கினா சிஸ்டர் எவ்வளோ நாள் இருப்பாங்க சொல்ல முடியுமா? நான் எவ்வளோ நேரம் இங்கே நிற்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா யாராவது? நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாமா ஸ்டேஜில், சூப்பராக ஸ்டெப்பு போட்டுனேறான். அந்த ஸ்டெப்பு மாதிரியே நின்று டமால் கீழ் ஊன்ஸ் ஆகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மையா நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் நம்ம நடக்கிறது போகிறது வரது, லைட்டாக கீரல் விழுந்து செப்டிக் ஆகி ஆமேன் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் லெவல் போனவங்களும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் ஜவ்வே கிழிஞ்சி இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோள்பட்ட சரியா பண்ண முடியாது, இதோ காலையிலே ஏஞ்சி வண்டி ஓட்டு வந்துக்கிறார் ஒருத்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்களே நான் சொல்ல முடியும் நிறைய பேர் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், என்னால தான் நினைக்காதீங்க, தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். இவங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நம்மளை எப்படியோ ஒன்று அவரே ரிப்பேர் பண்ணி ஓடு ஓடு பரவாயில்ல ஓடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை உங்களை காட்டிலும் என் தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீ என்னை நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் என்னை நேசிக்க ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷன் மாறுவான், இன்னைக்கு வாக்குறுதி கொடுப்பான், நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆமென் தடையான காரியங்கள், நடக்கவே நடக்காது நினைச்ச காரியங்கள் ஜஸ்ட் டிலேல வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். நம்ம எதிர்பார்க்கும் போதெல்லாம் கிடைச்சிட்டா அது பெருசா தெரியாது. ஆமென். எதிர்பார்க்காத போது நடக்குதாதான் எப்படா இது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து சாட்சி சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த எல்லா காரியத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம கைவிடாமலும் நெகிழ்விடாமலும் தம்முடைய ஜனத்துக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என் தேவன் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்துக்கிட்ட போறீங்கம்மா, வண்டலூர் ஜூல சிங்கத்தை போய் பார்க்க போகிறோம்னா அந்த சிங்கத்தை ட்ரெயின் பண்ணவனோட கூட போனா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நீங்க தனியா போனா
பாதிப்புன்னு சொல்றதுக்கே நம்ம இருக்க மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. என் ராஜா யூத ராஜ சிங்கம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் அவரை வச்சுட்டு ஹalleluya ஹalleluya அப்படின்னு இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அவரோடு கூட நம்ம துணை. எத்தனை பேர் துணைனா என்ன தெரியுமா? துணைனா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. துணைனா என்ன? கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி சொல்லணும்? கூட கூட இருக்கிறது தான் துணை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் சத்தமா ஹalleluya. கூட இருக்கணும்னா எப்படி சித்திரமா சொல்லுங்க. உங்க நிழல் உங்க கூட இருக்கா? இருக்கா இல்லையா? இப்ப இருக்கா இல்லையா? பக்கத்துல பாருங்க, அப்படியே பக்கத்துல அது வரைக்கும் பாருங்க. வெளிச்சம் இருந்தா இருக்கிறது தெரியும், வெளிச்சம் இல்லைன்னா ஆனா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா கூட தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று நீ போதும் என் வாழ்வில். ஓப்பனா சொல்லட்டுமா? இப்ப பாடின எல்லா பாட்டுமே தான் இப்ப பிரசங்கமா பேச போறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ அந்த துணை எப்படி வரணும்? நம்ம கூட எப்படி வரணும்? நிழல் போலவே இருக்கணும். நிழல் எங்கெல்லாம் இருக்கும்? பாத்ரூம் போனாலும் வரும். ஆமென். தப்பு பண்ற இடத்துலயும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்களை பத்தி குறை பேசும்போது அந்த நிழல் இருக்கும். ஆமென். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க, எந்த இடத்துல வைக்கிறீங்க பாருங்க. ஹalleluya, 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 ஹalleluya. அவர் ஏன் எனக்கு துணையா இருக்கணும்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுக்கு நான் யூத ராஜசிங்கம் சொல்லி முடிச்சேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை தப்பான காரியத்துக்குள்ளாக, வியாகுலமான காரியத்துக்குள்ளாக, பிரச்சனையான காரியத்துக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? இதோ வஸ்திரத்தை என்ன பண்ணா? இங்க கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தா உங்களுக்கு விரோதமா எழும்பவன் யார்? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க. ஹே, இப்படி சொல்லுங்க. இதே மாடுலேஷன்ல சொல்லுங்க. ஹே, என் கூட இருக்கிறவரு ராஜா, எனக்கு எதிர நிக்கிறவன் எவனா இருப்பான்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ராஜாவே கூட இருக்கும்போது சிப்பாயெல்லாம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பொட்டு பூச்சி என்ன பண்ணா? அரிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், அரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் காணாம போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நான் மடிச்சு வச்சேன். ஹalleluya. அது என்ன பண்ணும்? எடுத்தோன்னு டமால் மொத்தத்தையும் முழுங்கிறாது. ஹalleluya. உன் எதிரியாலையும் அப்படிதான். பார்க்கறதுக்கு போனா நல்லா இருப்பாங்க, நம்மளை விட மேன்மையா இருப்பாங்க. நீ ஆண்டவரோடு கூட இருந்தா, ஆண்டவருக்கு துணையா இருந்தா, உன்னை எதிர்க்கிறவன் பொட்டு பூச்சி. ரொம்ப பேசலாம் இருக்காதுமா, நான் திரும்பவும் சொல்றேன். ஹalleluya. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அரிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு இடத்துல இதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அவங்க உன்னை எதிர்க்கிறவர்கள் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உனக்கு விரோதமா இப்போ வேணா எழும்பி இருக்கலாம் சத்ரு. ஹalleluya. ஆண்டவனுக்கு துணையோடு கூட இருந்தா உன்னை எதிர்த்தவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்க பிரச்சனை காணாம போக போகுது, உங்களுடைய வறுமை காணாம போக போகுது, உங்களுடைய பலவீனம் காணாம போக போகுது, உங்களுடைய கஷ்டங்கள் காணாம போக போகுது, உங்களுடைய தடையான காரியங்கள் தேவன் காணாமல் போக பண்ண போகிறார்.
உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தலையை தேவன் உடைத்தெறிய போகிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் நம்மளுக்கு துணையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. பாஸ்டர் துணையா இருக்கணும்னு சொல்றீங்க. எது பாஸ்டர் நம்மளுக்கு துணையா இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33, 12, 13, 14. மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மனாந்தரத்துல மோசே தேவனோடு முகமுகமாய் தரிசித்து பேசுறா. அப்போ கீழே மோசே கர்த்தரை நோக்கி இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை உங்களை பார்த்து இந்த காலவேளையில நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல துவங்கும் போது தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்ன தேவன். ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டீங்க, எப்படி நடத்துவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதே டவுட் தாங்க மோசேக்கும். நடத்த போ சொல்லிட்டீங்க, ஆனா யார் என் கூட வருவா, எனக்கு யார் வைத்திருக்கிறீங்க கேக்குறாரு. 13ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் சொல்லிட்டாரு. 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு துணையா இருக்கிறார் என்றால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹலோ ஆண்டவரோடு எப்படி நம்மளுக்கு துணையா இருப்பார் என்றால் அவருடைய சமூகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்கிலீஷ்ல தி பிரசன்ஸ் ன்னு போட்டுருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்துல தேவனை ஆராதிக்கும் போது அங்க ஒரு பிரசன்ஸ் உண்டாகும். ஆமென், ஹalleluya. அங்க ஒரு தேவனுடைய சமூகமாய் மாறும். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே என் தேவன் வாசம் பண்ணுகிறவர். அது அவருடைய பிரசன்ஸ்னால, அவருடைய சமூகத்தினால மூடப்படுமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போவும் என் கூட என் தேவன், அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்குன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அப்போ உங்க கூட துணையாவே இருக்கிறார், சமூகத்தின் நிமித்தமாய். ஆமென், ஹalleluya. எப்படி பாஸ்டர்? சங்கீதம் 23:4 எப்படி தேவன் நம்மளுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பார் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 23:4 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை வாசிங்க. அததான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எத்தனை விதமான பிரச்சனைகள்ல நடந்து வந்தாலும் உமது கோலும் உமது தடியும். ஹலோ, இதுவரை தேற்றுதா? இதுவரை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தையினால பேசுறாரா? உங்கள் பிரசங்கத்தினால பேசுறாரா? ஆண்டவர் வேதத்தினால பேசுறாரா? இதுதாங்க கோலும் தடியும் உங்களை தேற்றிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் அதுவே குறையா பாடுறீங்களே. ஹalleluya. மன்னான என்னை நீ பாட்டு தெரியாதா? தெரியும், லிரிக்ஸ் தெரியாது. அதான சொல்ல வரீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஹalleluya, ஹalleluya. இதே வேற ஒரு லிரிக்ஸ் எடுத்து கொடுத்து பாறேன், சின்னதுல இருந்து பெருசு வரையும் பாடும். ஹalleluya, ஹalleluya. லேட்டஸ்டா பாடுங்க பாஸ்டர். ஆமென். அதுக்கு தான் இப்போ என்ன பண்றேன்னா, சாங் பிராக்டிஸ் வர்றவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குரூப்லயும் போட்டுறேன். தயவு செய்து பார்த்து பாடிட்டாச்சும் வாங்க. ஹalleluya. அப்புறமா தான் தெரிஞ்சது, நீ குரூப்ல போட்டாலாம் இல்லடா, சர்ச்சுக்கு வந்தா தான் பாட முடியும். ஹalleluya. பாட்டு பாடுக வரதா தானடா பாட்டே பாட முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தை நாம உணர்கிறது இல்ல. எப்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும்? அவரை துதிக்கிறதுனாலும் அவரை ஆராதிக்கிறதுனாலும் தான் அவருடைய பிரசன்னத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சுன்னா ஆராதனை வேலையில கண்களை மூடி ஆண்டவர் உண்மையும் உத்தமமாய் தொழுது பாருங்க. அவர் சொல்ல, ஏய் ஏண்டா பக்கத்துல நான் இருக்கிறேன், உங்களை அறியாம கண் தண்ணி வெளியே வரும். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் உங்களுக்கு தேற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோலும் தடியும் எப்படிலாம் தேற்றோம்? 7 விதமான காரியங்களை சொல்லி, அதன் பிரகாரம் யார் 3 பேரை சொல்லி
நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து வாசி. முதல் காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம். அந்த கோலும் தடியும் எப்படிலாம் தேற்றுது, நம்ம கூட இருந்து அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக, துணையாய் தேவன் இருக்கும்படியாக என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 119 173. நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால். போதுமா 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 போதுமா. முதல் காரியம் கட்டளைகளை தெரிந்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை விதமான கட்டளைகள் இருக்கு? 10 கட்டளைகளும் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமா பிரதர்ஸ்? பிரதர்ஸ் தெரியுமா? சிஸ்டர்ஸ் தெரியுமா? அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதன்படி நடக்கணும். முதல் காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளுக்கு துணையாய் இருக்கணும், நம்மளுக்கு தேவன் கைவிடாமல் நெகிழ்விடாமல் இருக்கணும்னா கட்டளைகளை தெரிந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. 2 யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு துணையாய் இருக்கணும்னா முதல் காரியம் கட்டளைகளை தெரிந்திருக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி 8:29மா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர், புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை அனுப்பினவர் அவரோடு கூட இருக்கிறாராம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இயேசு கூட தேவன் இருக்கிறார். அப்போ உங்க கூட ஆண்டவரோட பிதா இருந்தது போல. எதனால இருந்தார்னா, வாசியம் தொடர்ந்து, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். போதும் 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 போதும். ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டாலே அவங்க நம்ம கூட இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சித்ராமாக்கு ஆண்டவர் கூட இருக்கணும்னா சித்ராமா எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்படி சொல்லுங்க, பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? பாஸ்டருக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி இருந்தால் பிடிக்குமா பாஸ்டருக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. டைமுக்கு வர சொன்னா பாஸ்டருக்கு முன்னாடியே வந்து உட்கார்றது பாஸ்டருக்கு பிடிக்குமா? வெறுப்பு வருமா? பிடிக்கும். லேட்டாக வந்தா பாஸ்டருக்கு பிடிக்குமா? அதே தாங்க ஆண்டவரும் அதே தான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடி. ஜஸ்ட் டிலேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் தான். ஆமென் ஹல்லேலூயா. பிடிச்ச மாதிரி இல்லை. பக்கத்தில் ஒரு கையில் பிடிச்சு சொல்லுங்க, ஏன் ஜஸ்ட் டிலேன்னு சொன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு செக்கே ஈசாக் பிரதர் கரெக்டா இல்லையா? பேங்குடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் நம்ம செக்கை ஃபில் பண்ணி நம்ம செக்கை போய் டெபாசிட் பண்ணாதான் அந்த செக் பாஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு எழுதி உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு எத்தனை போய் கொடுத்தா என்ன பண்ணுவான் பிரதர்? கிளம்பு, வேற செக் எடுத்துட்டு வா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்று போய் இந்த வாரம் போய் அடுத்த வாரம் வா, அப்பயாச்சும் ஒழுங்கா துதிக்கிறியா பார்ப்போம். ஹல்லேலூயா. இதுதான் ஜஸ்ட் டிலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் டிலே. எத்தனை வருஷமா ஜஸ்ட் டிலேலே இருக்கிறோம் பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பயும் டிலேலே தான் இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் கட்டளைகளை தெரிந்திருக்கணும். ரெண்டாவது காரியம் பிரியமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது காரியம் சங்கீதம் 63:7 வாசிச்சோம்ல, எடுத்து வாசிங்க. அவர் நம்ம கூட இருக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையுமே. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அந்த உடனே இங்க எப்படி இருக்கணும்? தூங்கு மூஞ்சோட உட்காரணும்னு சொல்லியிருக்கா? களி கூறணும். களி கூறணும்னா ஒரு 40 வருஷமா பார்க்காத ஒருத்தவங்களை டக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவு விதமான அற்புதம் செய்த தெய்வமை துதிக்க வந்திருக்கிறோம். அந்த சந்தோஷம் நம்ம உள்ளத்துக்குள்ள எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டருங்க கத்தின்னு இருக்கக்கூடாது, கையை தட்டுங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. வலிமையான வார்த்தை வரும்போது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா
இதெல்லாம் களி கூறுறது. ஆனா நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, திடீர்னு அல்லேலூயா சொன்னா 10 பேர் நம்மளை பார்ப்பான், என்னடா இவன், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்க கூடாது. ஆமே, பைத்தியம் நினைச்சிட்டு போட்டுமே. எத்தனை பேர் நினைக்கிறாங்க, சர்ச்சில் நினைக்கட்டுமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எப்படி இருக்கணும், அவருக்குள்ள களி கூறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான்காவது காரியம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். எத்தனை இது நிறைய பேருக்கு இருக்காது. தான் மட்டும் சாப்பிட்டு தான் மட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வச்சு ஒரு தகப்பன்னா வீட்டில் மனைவி பிள்ளைங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்த நாட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வெளியில் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு பார்த்துரு. ஆமே, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா சிஸ்டர்? அப்போல்லாம் கஞ்சி குடித்தாலும் அது எவ்வளோ இருக்கோ அது அளந்து அந்த நேரத்தில் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சேர்ந்து தகப்பனும் தாய் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட காலங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் தான் மட்டும் நல்லா வெளியே சூப்பு சிக்கனு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டில் வந்து ஏதோ வயிறு மதியானம் சாப்பிட்டதே ஃபுல்லாகிறா. நீ தான் இப்போ தானே சாப்பிட்டு வந்த. அல்லேலூயா. இதில் வேற என்ன ஆகிடும்னா, வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்டது என்ன ஆகிடும், வயிற்றுல நைட்டில் கடமடான்னு ஆகிடும். நீ வச்ச சாம்பார் தான் நினைக்கிற. அட பாயிலா, வெளியே போய் ஏதோ பண்ணிட்டு ஆமே வீட்டில் வந்து டவுன்லோட் பண்றது. அல்லேலூயா. கேட்டா உன்னாலதான், நீ அப்பயே காரமா வச்சுட்ட பத்தியா. ஆமே, ஒரு வாய் சாப்பிடும் போதாச்சும் நினைக்கணுமே. உண்மை சாப்பிடல. லூக்கால சொல்லி இருக்கிற பேகமா மற்றவர்களுக்கும். நான்காவது காரியம் மற்றவர்களுக்கும் புசிக்க கொடுக்கணும். அல்லேலூயா. 5வது காரியம் யோவான் 15:27 வாசிங்க. யோவான் 15:27. ஆண்டவர் நமக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏதோ கதை சொல்லிட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துல நான் பசியா இருந்தேன், ஆனால் நீ எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல. யார் சொல்றா இத? யார் சொல்றா இத? ஆண்டவர் சொல்றாரு. சீசர்லாம் ஒண்ணு ஆச்சரியப்பட்டு, ஐயனே எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, நீங்க எப்போ தாகமா இருந்தீங்க கேட்கும்போது இந்த ஏழைக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல வரது புரிஞ்சுச்சா? ஆண்டவர் யாரு கூட இருப்பார் என்றால் ஏழைக்கு இறங்குறவன் இடத்துல. ஆமென். ஏழைக்கு கொடுக்கிறவன் அவருக்கு கொடுக்கிறதா நினைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம் யோவான் 15:27 வாசிங்க. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால். அவரோட கூட இருக்கிறீங்க நினைக்கிற நீங்க எப்படி இருக்கணுமா? அவர் உங்க கூட இருக்கணும்னா சாட்சியா இருக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பிரதர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா தெரியுமா, இப்போ எப்படி இருக்கிறார் தெரியுமா? சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒரு கொலை பண்ணிட்டானா அவன் கூட நம்ம வெளியே போகும்போது அந்த கொலை பண்ணால அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா பிரதர்? சொல்ல முடியுமா உங்களால? சொன்னீங்கன்னா என்ன ஆவீங்க? சொல்லுங்க பிரதர். அதேதான் ஆண்டவர் அப்படிதான் யோசிப்பாரு. சாட்சியே இல்லையாடா உன் பக்கத்துல நான் எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க யார் உங்களுக்கு? உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது காரியம் எடுத்து வாசிங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். உண்மையா? இனி எவன்டா எப்படா விழுவான் கை தட்டி சிரிக்கலாம் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் துணையை குறித்து சொல்லுகிறார். தனியாய் இருப்பதை காட்டிலும் இருவர் சேர்ந்து போவது நலம். ஏன்னா ஒருவன் விழுந்தா ஒருவன் அவனை உண்மையா இல்லையா உண்மையாய் நேசிக்கிறவங்க கூட வராங்கன்னா லைட்டா அப்படி பிள்ளைங்க தட்டு தடமாறினா கூட கை பிடிச்சி உண்மையா இல்லை பிரதர்
நம்ம பிள்ளைங்கள கூட தான் நம்ம கூட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடாக கூட இருக்கட்டும், எதை தட்டும் போது என்ன பண்ணுறோம், நம்ம டக்குன்னு நம்ம கை என்ன பண்ணுது, விழு அப்படியே விடுறோம், என்ன பண்ணுறோம், தாங்குறோம். இங்கே அதை தான் சொல்ல வரேன். ஆறாவது காரியம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க விழும்போது தாங்குங்க. அல்லேலூயா. அவங்கள தூக்கி விடத்துக்கு ட்ரை பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோட்டலாக ஆறாவது காரியம் உதவி செய்ய கற்றுக்கணும். ஆமென். ஏழாவது காரியமாய் சொல்லி கடந்து போகிற 146 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். போதுமா? கடைசியாய் சொல்லி கடந்து போகிறேன். நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறான்னு எந்த சூழ்நிலையிலும். ஆமென். எவ்வளவு விதமான போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உண்டை. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உங்க கோலுமே தடியும் தேற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. 7 விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தா, நீங்க செய்தா, அப்படி இருந்தா என் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். முதல் காரியம், கட்டளைகளை தெரிந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும். மூன்றாவது காரியம், அவருடைய சமூகத்தில் களி கூறணும். நான்காவது காரியம், மற்றவர்களுக்கு உண்ண உணவோ உடையோ புசிக்க ஆகாரமோ கொடுக்கணும். ஐந்தாவது காரியம், சாட்சியாய் இருக்கணும். ஆறாவது காரியம், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஏழாவது காரியம், நம்பிக்கையோடு இருக்கணும். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருந்தால்தான் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்தாதான் அவர் உங்க கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்படி பிரகாரமா இருந்தாதான் நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உன் மேல தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி? எஸ்ஏ 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 57 வாசிங்க பார்க்கலாம். 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்ஐயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஹலோ, வெட்கம் பட மாட்டோம் ஆண்டவர் துணையா இருந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாரெல்லாம் இருந்தா 3 பேரை சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 3 பேரை கடகடன்னு சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. முதல் காரியம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா ஒரு ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவுல வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆசாவோடு தேவன் இருந்ததினாலே பலனற்று இருந்த, ஹலோ சொல்லுவது புரியுதுங்களா? அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நான் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கூட இருந்தா நீங்க எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒருத்தரோடு தேவன் இருந்தார். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அவ்வளவு பெரிய படையை நீ முறியடிப்பாய். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடே போ. யாருக்கு சொன்னார்னா கிதியோனுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா முதல் காரியம், ஆண்டவர் நம்ம கூட இருந்தா உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இந்த இரண்டாவது காரியம் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவோடு தேவன் இருந்து, யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அப்போ கவனிங்க, உங்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 3 பேர் தானா பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:11 பார்த்தீங்கன்னா தாவீதோடு தேவன் இருந்தார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசேயோடு தேவன் இருந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எசேக்கியாவோடு தேவன் இருந்தார். தானியேலின் புஸ்தகத்தில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு தேவன் இருந்தார். இப்படி அவர்களோடு கூட இருந்து செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் அநேகம். நான் திரும்பவும் சொல்லுகிற 3 காரியங்களை சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, ஆசாவோடு தேவன் உதவி செய்கிறவராய் இருந்தார். அவன் பலனற்று குன்றி இருக்கும்போது அவனுக்கு பலத்தை கொடுத்து லேசான காரியமாய் மாற்றினார். முதல் காரியம். 2வது, கிதியோனோடு இருக்கிற பலத்தோட போ, நீ பார்க்கிற எகிப்தியரை இனிமேல் மீதியானரை பார்க்க மாட்டோம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3வது காரியம், நீங்க அவரோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு துணையாய் இருந்தா உங்கள் நாமம் இந்த தேசமெங்கும் பரவும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ கர்த்தரோடு இருந்தபடினால அவன் தான் முதல் பேசுபவரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் இதெல்லாம் செய்யணும், எதை மாற்றணும் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு 35:2. அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, சபையாரை நோக்கி, அனைவரையும் பார்த்து நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, உங்களிடத்துல காணப்படுவதான அந்நியமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் செய்து உங்கள் வஸ்திரங்களை மாற்றணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ. இதுவரை உங்கள் வஸ்திரங்களை துவைக்காம இருந்தா, வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பரிசுத்தமாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டனே அதோட அப்படியே தான் இருக்குல்ல நினைக்காதீங்க, அதை மாற்றணும், சுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்நிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தா எடுத்து போடுங்க. அப்பொழுதுதான் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயும் உங்களுக்கு உதவி செய்கிறவராயும் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறவருமாயும் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:57 முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:57. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து, கைவிடாமலும் நெகிழ விடாமலும் யாரை போலவா? நம்ம பிதாக்கள். இவ்வளவு நேரம் சொன்னல, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்களோடு எப்படி துணையாய் இருந்து அவங்களை அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம கூட இருப்பார்னு சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. முடிச்சிட்டேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிதாக்களோடு இருந்த தேவன் இப்போது நம்மளோடு எப்படி இருப்பார் என்றால் துணையாய். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, கடைசியாய் நானும் சொல்றேன், சகோதரரே சகோதரிகளே, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்திருங்கள். ஏன் சந்தோஷமா இருக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில மாம்சம் என்ன ஆகும்? ஹலோ, சோர்வடையும், பலவீனம் அடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளோ போராடியும் நம்மளுக்கு நடக்கலையே, இவ்வளோ எதிர்பார்த்து நம்மளுக்கு கைக்கூடி வரலையே, இவ்வளோ காரியங்கள் நம்ம நல்லது செய்தோம் நம்மளுக்கு எதிராகவே நிற்கிறாங்களே,
சோர்வடையும். கடைசியாக சகோதரரே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எபிரோன் சர்ச் விசுவாச பிள்ளைகளே, தேவன் மேல நம்பிக்கையோடு காத்திருக்கிற விசுவாசிகளே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் தேவனுக்குள்ளாக எப்போதும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருங்க. ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையா இருங்கள், ஏக சிந்தையா இருங்க. சமாதானமா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய முக்கியமான ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறாரு. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் தேவன் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் நம்மளுக்கு துணையாக இருந்து தேவன் நம்மளை கைவிடாமல் நெகிழ்விடாமலும் தேவன் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவரை தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து இந்த வாரம் முழுவதும் தேவரை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக கரலை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் கால வேளையில் அடியேனும் முன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. அப்பா, இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய பிரச்சனை ஆட்கொண்டு நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பா, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக யார் எழும்ப முடியுமாப்பா? எங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் தீங்கு செய்யும்படியாக ஒருவரும் கைப்படுவதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமா எங்களுடைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எங்களை கைவிடாமலும் நெகிழ்விடாமலும் இதுவரை தாங்கின தேவன், இனி வரும் நாட்களில் உங்களுடைய கடமைகளை நடத்தவும் பிரதான சாட்சிகளோடு வருவாரத்தில் வந்து நிற்கவும் நீ கிருபைத்தான். அந்த யாவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வரை தரப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருகிறார். பிரேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே சென்று சொல்லுவோமா? என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடன் செல்லுங்க.